a short meditation, let's turn our Bibles to Colossians chapter 4, verses 2 to 4. சிறிய தியானத்திற்கென்று கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். Here Paul says, devote yourself to prayer, being watchful and thankful, and pray for us too, that God may open a door for our message, so that we may proclaim the mystery of Christ, for which I am in chains. Pray that I may proclaim it clearly as I should. இங்கே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். Paul was somebody who understood the prayer and its power. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தையும் ஜெபத்தினுடைய வல்லமையையும் நன்கு அறிந்தவராயிருந்தார். Paul was prayer was a part of Paul's life. ஜெபம் என்பது பவுலின் வாழ்விலே ஒரு அங்கமாக இருந்தது. He spent more time in prayer. அதிகமான நேரங்களை ஜெபத்திலே செலவழித்தார். Prayer is a pipeline of communication between God and his people. ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையே உள்ளதான ஒரு தொடர்பாக இருக்கிறது. Remember, Paul wrote this letter while he was in prison. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நிருபத்தை பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். In midst of his pain, அவருடைய வேதனை நிறைந்த சூழ்நிலையிலே, torture, அவருடைய உபத்திரவத்தின் மத்தியிலே is encouraging the church to pray. அந்த நிலையிலே சபையோரை அவர் ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறார். How should he pray? எப்படி நாம் ஜெபிப்பது? That's what Paul's writing here. அதைதான் பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார். He's saying, devote yourself to prayer. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். So here the first point, pray with persistence. முதலாவதாக தொடர்ந்தேர்ச்சியாக ஜெபியுங்கள். Devote yourself to prayer. ஜெபத்திற்கென்று உங்களை நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்கள். Continue earnestly in prayer. தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். In original language it says, continue steadfastly in prayer. மற்ற மொழிபெயர்ப்பிலே சொல்லுகிறது, தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக ஜெபத்திலே தரித்திருங்கள். And it has been translated as persistent. இது எப்படியாக மொழியாக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், விடாமுயற்சி. Persistent prayer is not an option for the Christians. விடாமுயற்சியோடு ஜெபிப்பது என்பது பண்ணலாம் பண்ண வேண்டாம் என்கிறதான ஒரு நிலை அல்ல. It's an order from the Lord himself. அது ஆண்டவர் தாமே நமக்கு செய்ய வேண்டும் என்று கொடுத்ததான கட்டளையாக இருக்கிறது. Two of the most instructive parables Jesus ever told on prayer. ஜெபத்தை குறித்ததான ஓமைகளிலே 2 முக்கியமான ஓமைகளை இயேசு சொன்னார். One we read in Luke chapter 18. அதிலே ஒன்று லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And the other one is in Luke chapter 11. இன்னும் ஒரு ஓமை லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Both have to do with being persistent and not giving up in prayer. 2 ஓமைகளும் நமக்கு சொல்லி தருவது என்னவென்று சொன்னால், விடாமுயற்சியோடு ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். In Luke chapter 18 verse 1, லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம், he was telling them a parable to show them that at all time they ought to pray and not lose heart. எல்லா நேரங்களிலேயும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓமையை சொன்னார். And then Luke chapter 11 verse 9, லூக்கா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, where we find the promise that says, ask and shall be given to you. அங்கே இயேசுவானவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க முடிகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you shall find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock, the door will be open. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Bible doesn't say God didn't say just ask and it will be given. ஆண்டவர் இப்படியாக சொல்லி விடவில்லை, கேளுங்கள் அப்படியாக கிடைத்து விடும் என்று. It's a present continuous.
அது தொடர்ந்தேர்ச்சியாய் நடக்கிறதான ஒரு செயல்பாட்டை It's குறிக்கிறது. an active voice. அது 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 செயல்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. Keep on asking. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதான கருத்தை, அர்த்தத்தை அது கொடுக்கிறது. Keep on seeking. கேட்டுக்கொண்டே, அதாவது தொடர்ந்து ஆண்டவரை தேடுவது, Keep on knocking. தொடர்ந்து தட்டுவது. Jesus doesn't want us to give up in prayer. இயேசுவானவர் நாம் ஜெபத்திலே சோர்ந்து போகும்படியாக விரும்புகிறதில்லை. He instructs us to be persistent. தொடர்ந்து விடாமுயற்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். Now, there's a difference between a persistent prayer and a long prayer. விடாமுயற்சியோடு ஜெபிப்பதும் நீண்ட நேரமாக ஜெபிப்பதும் இரண்டும் வித்தியாசமானது. A person who's persistent prayer does not necessarily have to pray for a long time. விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறதான ஒருவர் நீண்ட நேரமாக ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒரு அர்த்தம் அல்ல. Persistent means don't give up. விடாமுயற்சி என்பது விட்டுவிடாமல் ஜெபிப்பது. Some people give up easily. சுலபமாக சில மக்கள் ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறார்கள். They quit because they say they don't feel like praying. ஜெபிப்பதற்கு எனக்கு மனமில்லை என்கிறதை சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறதை நிறுத்தி The விடுகிறார்கள். joy is gone. அவர்களுக்குள்ளாக இருந்த சந்தோஷம் போய் The விடுகிறது. feeling is gone. அவர்களுக்குள் இருக்கிறதான அந்த உணர்வு போய் விடுகிறது. Church, we are not to live by our feelings. சபையோரே, உணர்வுகள் ரீதியாக ஜெபிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கவில்லை. But to live by the commandments of the Lord who tells us to pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான தேவனுடைய கட்டளையை ஏற்று வாழ நமக்கு போதிக்கிறது. George Muller என்கிறதான ஒரு தேவ மனிதர் once said இப்படியாக ஒரு முறை சொன்னார் about persistent prayer. தொடர்ந்து விடாமுயற்சியாக ஜெபிப்பதை குறித்து, It is a common temptation of Satan to make us give up the reading of the word and prayer. சத்ருவினால் வருகிறதான பொதுவான ஒரு சோதனை என்னவென்றால், வேத வசனத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதிலேயும் ஒரு சோர்வை அவன் ஏற்படுத்துகிறான். When our enjoyment is gone, நம்முடைய சந்தோஷம் நம்மை விட்டு போய்விடும் பொழுது, as if it were of no use to read the scripture and pray. ஜெபம் பண்ணுகிறதினாலும் வேதத்தை வாசிக்கிறதினாலும் எந்த விதமான பலனும் இல்லை என்கிறதான ஒரு சோர்வு நமக்கு உண்டாகிறது. When we don't enjoy them, we just want to quit. வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் நாம் சந்தோஷமாக கொண்டு செய்யாவிட்டால் அதை நாம் சீக்கிரமாக விட்டு விடுகிறோம். The truth is that உண்மை என்னவென்றால், not to enjoy the word, we ought to continue to read it. வேத வசனத்தை நாம் சந்தோஷமாக அது நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நாம் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the way to obtain a spirit of prayer is to continue praying. ஜெப ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? தொடர்ந்து ஜெபிக்கிறதின் மூலமாக தான். The less we read the word of God, the less we desire to read. குறைவாக நாம் வேத வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் அந்த ஆசை, அந்த வாஞ்சையும் குறைந்து போய் விடுகிறது. And the less we pray, the less we desire to pray. குறைவான நேரத்தை நாம் ஜெபிக்கிறதிலே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாஞ்சையும் அதற்கு ஒத்தமையாக தான் இருக்கிறது. Be persistent in prayer. ஆகவே ஜெபத்திலே தொடர்ந்து தரித்திருப்போம். And next it goes on to devote yourself to prayer, being watchful. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள். Be watchful in prayer. எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள். What does it mean? விழித்திருங்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? Does this mean that we are supposed to pray with the eyes open? அப்படி என்றால் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய கண்களை நாம் திறந்து வைக்க வேண்டும் என்கிறதான அர்த்தமா? Here the Greek word says to remain awake, to keep awake. கிரேக்க வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் விழித்திருப்பது என்பதை தான் அது குறிக்கிறது. To remain awake because of the need. தூங்காமல் தேவைகளின் நிமித்தம் விழித்திருப்பது. To be alert. ஜாக்கிரதையாக இருப்பது. So the first application is do not fall asleep while you are praying. முதலாவதாக ஜெப நேரத்திலே நாம் தூங்கிவிடக் கூடாது. When you pray, stay alert.
ஜெபம் செய்யும் பொழுது நாம் உற்சாகமா இருக்க வேண்டும். So don't be lazy when you pray. சோம்பலாக அசதியாக ஜெப நேரங்களில் நாம் இருக்க கூடாது. Do not allow yourself to get drowsy in prayer. ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய தூக்க மயத்திற்கு நம்மை விட்டுவிடக் கூடாது. Remember, prayers talking to God. ஜெபம் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு Is காரியம். having a conversation with God. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான ஒரு சம்பாஷணை. So do not fall asleep in the middle of your conversation with Him. ஆகவே அந்த சம்பாஷணையின் மத்தியிலே நீங்கள் தூங்கி விடுகிறவர்களாக இருக்க கூடாது. It is incredibly rude to fall asleep on a person while you are still talking to him. ஒருவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் தூங்கி விடுகிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் கொடுக்கிறதானது கனவீனம். We disrespect that person. அவரை நாம் அவமதிக்கிறோம். Shouldn't be alert. ஆகவே ஜெபத்திலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். Jesus uses almost the exact same language in the Garden of Gethsemane. இயேசுவானவரும் இதே அர்த்தத்தை உடையதான வார்த்தைகளை தான் கெத்செமனே தோட்டத்திலேயும் அவர் உபயோகப்படுத்துகிறார். On the night before he was arrested, அந்த அவர் கைது செய்யப்படுவதற்கு முந்தின இரவு speaking to Peter, James and John, பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட பேசுகிறார். Jesus said, we read in Matthew chapter 26 verses 38 onwards. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கிறோம். He said, my soul is very sorrowful even to the point of death. Remain here and watch with me. இயேசு சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். And he went further distant to pray, and as he was praying he just looked back and he saw his disciples sleeping. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். அதன் பிறகு வந்து பார்க்கும் பொழுது சீஷர்கள் அசதியாய் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். And he said, could you not watch with me for 1 hour? இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? Watch and pray that you may not enter into temptation. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். The spirit indeed is willing but the flesh is weak. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Notice that watching is different from praying. விழித்திருப்பது என்பது ஜெபிப்பது என்பதற்கு சற்று வித்தியாசமான ஒரு காரியம். But they are related. ஆனால் ஒன்றுக்கொன்று அது இணைந்து தொடர்புடையதா இருக்கிறது. As I said, watch means be alert. விழித்திருங்கள் என்று சொல்லுவது நாம் சற்று கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. We need to be alert physically and also spiritually. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். So when we spend time in the presence of God, don't sleep, don't be lazy or drowsy. ஆகவே ஜெபிக்கிறதான நேரத்திலே சோம்பலாக, அசதியாக, நிர்விசாரமாக, கவனக்குறைவாக நாம் இருக்கவே கூடாது. It's common to all. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியமா இருக்கிறது. We invite the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வரவழைக்கிறோம். We start with the praising, worship. துதி ஆராதனையோடு நாம் ஆரம்பிக்கிறோம். As we start praying, suddenly we fall asleep. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நம்மையும் அறியாமல் தூங்கி விடுகிறோம். Become weary, tired. சோர்வு, களைப்பு ஏற்படுகிறது. So the Bible says, be watchful that you don't fall into temptation. ஆகவேதான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். Watch and pray. விழித்திருந்து ஜெபியுங்கள். The next point goes to tell, pray with thankfulness. அடுத்த காரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். Paul never fails to mention it. பவுல் இதை சொல்வதற்கு மறக்கவில்லை. We see most of passages is written Ephesians, 1 Thessalonians, Timothy. He often say give thanks in all circumstances. எபேசியர் நிருபத்திலே, தெசலோனிக்கே நிருபத்திலே, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அந்த நிருபத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். For this is God's will. ஏனென்றால் இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. We should give thanks in every circumstances. எல்லா சமயத்திலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Expressing gratitude does several things.
நம்முடைய நன்றி அறிதலை ஆண்டவருக்கு வெளிகாட்டும் பொழுது அது அநேக காரியங்களை செய்கிறது. It shows our dependence on God. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே நான் தொடர்ந்து உம்மையே சார்ந்திருக்கிறேன் என்பதை அது குறிக்கிறது. Because when we pray, God answers our prayer. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். Without him we can do nothing. அவரை அல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய So முடியாது. we depend on him. ஆகவே நாம் அவரையே சார்ந்திருக்கிறோம். Second, it demonstrates the relationship with him. இரண்டாவதாக அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதான சம்பந்தத்தை குறிக்கிறது, அந்த பந்தத்தை குறிக்கிறது. Third, it generates or produces humility. மூன்றாவதாக அது நமக்குள்ளாக தாழ்மையை உருவாக்கி விடுகிறது. We don't take any credit. நமக்கு நாம் புகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். Maybe you prayed for hours, you maybe fasted for one request and then God grants that request. மணிக்கணக்காக ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், உபவாசம் இருந்து நாம் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருப்பார். அதனுடைய புகழ்ச்சியை நாம் எடுப்பதில்லை. Then what happens? At the end, when God answers our prayer, when things done in proper way, sometimes we take credit for ourselves. சில நேரங்களிலே ஜெபத்திற்கான பதில் வரும் பொழுது, இது என்னால் தான் இந்த காரியம் ஏற்பட்டது என்று சொல்லி அதனுடைய பெருமையை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். Maybe our wisdom helped us a lot. என்னுடைய ஞானம் இதற்கு மிகவும் உதவியாக இருந்தது Maybe என்று my சொல்லலாம். talents, my gift. என்னுடைய திறமைகள், எனக்கு இருக்கிற தாளந்துகள் இதற்கு எனக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லலாம். Trying to take credit. ஆண்டவருக்குரியதான காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வது, Like self glory. நமக்கு நாமே மகிமையை நாம் எடுத்துக்கொள்வது. Church, many times we even prayed with tears, Lord, do something, do intervene in the situation, help me to come out of this problem. And God helped us. Don't take credit, give glory to God. சபையோரே, அநேக நேரம் நாம் போராடி ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தில் இடைபடும், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் உதவி செய்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுக்காமல் நமக்கு பெருமையை சேர்த்து கொள்ளக்கூடாது. Give thanks to God. ஆண்டவருக்கு நன்றி Let it செலுத்துங்கள். become part of our life and prayer. நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய வாழ்வின் பகுதியாக மாறட்டும், நம்முடைய ஜெபத்தின் ஒரு பகுதியாய் And this மாறட்டும். is the will of God. இப்படி செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. He says, Paul says, devote yourself in prayer. பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் நீங்கள் ஜெபியுங்கள், Pray with consistency. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள், Persevere in prayer. விடாமுயற்சியோடு ஜெபியுங்கள், Watch. Be alert. அசதியாயிராமல் When you pray. ஜாக்கிரதையாக ஜெபியுங்கள். Then he says, pray with thanksgiving. நன்றி அறிதலோடு நாம் ஜெபிக்க வேண்டும். The last point, கடைசியாக he's saying the last verse, pray also for us. எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். He says it's intercessory prayer. ஒரு மன்றாட்டுதலின் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். Shortly we are going to pray. கூடிய சீக்கிரத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். Making intercession விண்ணப்பம், மன்றாட்டுதல், பரிந்து பேசுதலை நாம் செய்ய is போகிறோம். praying for others. மற்றவர்களுக்காக அது ஜெபிக்கிறதா இருக்கிறது. It's praying for God's will to be done in the life of other people. மற்றவருடைய வாழ்விலே தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்கான ஜெபம். Jesus himself intercede for us. இயேசுவானவர் தாமே நமக்காக அவர் பரிந்து பேசி ஜெபித்தார். In John chapter 7 speaks about a high priestly prayer. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். He prayed for himself. அவர் தனக்காக ஜெபித்தார். Then he prayed for his disciples. சீஷர்களுக்காக He ஜெபித்தார். prayed for the church. சபைக்காக அவர் ஜெபித்தார். Believers. விசுவாசிகளுக்காக People who are going to believe in him. அவரை ஏற்றுக்கொள்ள போகிற அனைவருக்காகவும் ஜெபித்தார். He prayed. அவர் ஜெபித்தார். And in Hebrews it says, Hebrews chapter 7 verse 25, he always lives to make intercession for us. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எப்பொழுதும் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாராம். There's power when we pray for others. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. Paul wanted to be sure that Colossian Christians understood what it was to pray for others. பவுல்
கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்ததான மக்கள், இயேசுவினுடைய பிள்ளைகள் ஜெபத்தினுடைய வல்லமையை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். He wanted them to pray for him, அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்தார். asking God to open a door so that they could share the love of Christ. to எதற்காக others. பவுல் ஜெபிக்க சொன்னார் என்று சொன்னால், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்திருளும்படி அதற்காக ஜெபிக்க சொன்னார். It is instructed to know that Paul is not asking them to pray for his legal situation or that he would be released from prison. தனக்குரியதான சொந்த காரியங்களுக்காக, உதாரணமாக சிறைச்சாலையில் இருந்து அவர் விடுதலையாக்கப்படுவதற்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவ ஜனங்களை அவர் ஜெபிக்க சொல்லவில்லை. He is asking them to pray that he will have the opportunity to lead someone to Christ. அவர் ஜெபிக்க சொன்னதான காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு மனுஷி தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வாசலை தேவன் திறந்திருளும்படியாக ஜெபிக்க சொன்னார். Like Jesus, he was concerned about others, இயேசுவானவரும் மற்றவர்களை குறித்ததான கரிசனையோடு கூட அவர் about இருந்தார். their souls, அவர்களது ஆத்துமாவை குறித்ததான their கரிசனை, salvation. அவர்களது இரட்சிப்பை குறித்ததான ஒரு கரிசனை. Church, how many of our prayers are directed at the expansion of his kingdom? சபையோரே, eternal kingdom? எத்தனை பேருடைய ஜெபம் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும், பரவ வேண்டும் என்கிறதான நிலையில் இருக்கிறது? Are we praying for the lost souls? பின்வாங்கி போயிருக்கிறதான, பாதிப்புக்குள் இருக்கிறதான ஜனங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? Are you burdened to pray? அவர்களுக்காக ஜெபிக்க நாம் பாரமுடையவர்களாக இருக்கிறோமா? Intercessory prayer changes things. பரிந்து பேசுதலின் ஜெபம் காரியங்களை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது. Let's learn to pray for others. ஆகவே மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். As Paul said, devote yourself in prayer, being watchful, pray with thanksgiving, and also pray for us that we might share the gospel of Jesus Christ. We'll be able to share, God will be able to open doors for us to go Paul- forth to the gospel. பவுல் கேட்டுக்கொண்டது போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருப்போம். தேவ வசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி ஜெபம் பண்ணுவோம். Let's close our eyes. There's power when we pray. Hallelujah. Something happens when we pray. When we begin to pray, when we begin to intercede, when we persevere in prayer, being watchful, it enables us to wait in the presence of God, wait for his time. Hallelujah. We won't be urged, we will not give up. When we learn to communicate with our Heavenly Father, with our Creator, with the King of the universe, when we spend time praying, talking with him, we will learn to wait for his time. Hallelujah. Not only that, it even helps us to open our spiritual eyes. Hallelujah. God will open our spiritual eyes to see the things. Hallelujah. What God is doing. Then enables us to get in touch with what God is doing and how he is doing. Hallelujah. It opens our eyes. Hallelujah. Help us, oh God. Hallelujah. To see things that we are blinded. Enable us, oh God. Hallelujah. We want to see the things that you see, oh God, from your perspective, oh God. Our situation from your perspective. Hallelujah. Open our spiritual eyes, our mind. Hallelujah. As you open the eyes of the servant, oh God, of Elisha. Lord, in 2 Kings chapter 6 verse 16 17 we read of the story when the army of Israel was surrounded by their enemies. And Elisha, servant, got nervous and he began to say, Lord, how comes there are a lot of our enemies surrounding us? They'll surely defeat us. See, there's a lot of chariots, horses waiting for us. Anytime they may wage a war against us. And when Elijah prayed,
He said, Lord, open his eyes that he may see. And the Lord opened the servant's eye, and he saw, behold, the mountain was full of horses and chariots of fire all around Elisha. Hallelujah. That's what happened when God opened our eyes. We see his power. We see his glory. Hallelujah. Hallelujah. We see things in God's perspective. Hallelujah. Hallelujah. Lord, enlighten our mind, our heart, oh God. May our Lord enlighten our heart. You'll have your way, oh God, in us. Hallelujah. Hallelujah. Church, begin to pray wherever you are. Lord, I pray you just pray, Lord, help me, oh God, to persevere in prayer. Make it your prayer. Lord, help me to persevere in prayer, oh God. Help me not give up till I receive the answer. I don't want to give up. I don't want to become tired, oh God. Help me to be alert and watchful, oh God. Hallelujah. Let me not give up. Hallelujah. Help me to enjoy, Lord, spending time in your presence. There's joy, oh God, when we be in your presence, when your presence becomes so reality, Lord, there's always joy. Hallelujah. Lord, you will help us, oh God, enable each one of us as a church to pray, not to give up, oh God, to devote ourselves to continuously to pray, Lord. Teach us, help us, pour out the spirit of prayer, oh God. Hallelujah. Let us not get bored in praying, oh God. Hallelujah. And Lord, fill our hearts with gratitude, oh God. Help us pray with thankfulness, oh God. Hallelujah. Acknowledging your power, your greatness when you pray, Lord, and giving thanks to you in all situations, oh God. Hallelujah. Help us, oh God. Help us.